வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வெற்றி. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் பேசினது, அண்ணாமலை பேசினது, இதெல்லாம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சரி, எப்படி இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்த மாநாடுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாநாடு குறித்து கதறாங்களா, புலம்புறாங்களா, இந்த மாநாடு சண்டையை தூண்டுற மாதிரி அமைஞ்சிருச்சு, அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படின்னு புலம்புனாங்கன்னா இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சொன்ன மாதிரியே இப்போ திமுகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இந்த மாநாடுக்கு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு? சென்னையில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு பவன் கல்யாண் வெற்றி பெறட்டும், அதன் பிறகு அவர் இதெல்லாம் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்லியிருக்காரு. சேகர் பாபுடைய இந்த கருத்துக்கு கண்டனங்கள் குவிந்து வருது. ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னா அங்கே எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா? இப்போ ஈரான் இஸ்ரேல் இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஈரான் இஸ்ரேல் சண்டையை பற்றி நம்ம பேசிக்கிருக்கோம். அதுக்காக ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் நம்ம போட்டிட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தமா? இவ்வளவு ஏன் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பல மாநிலங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் கருத்து சொல்லுவாங்க. அதுக்காக யூபியில் திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அதன் பிறகு பேசட்டும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொன்னால் இவங்க கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அப்போது ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம், நம்மளுக்கு எதை பற்றியும் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. கருத்து சொல்கிறதுக்கு, நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முழு சுதந்திரத்தை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. அந்த வகையில் தான் பவன் கல்யாணுக்கும் அந்த சுதந்திரம். அவர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக இதில் நான் கலந்துக்கல, முருக பக்தனாக நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய பேச்சே ஆரம்பிச்சிருக்காரு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பார்வையாளராக தமிழகத்தில் என்ன நடக்குது, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடக்கும்போது என்ன நடந்துச்சு, கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற பேரில் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கவனித்து அதனால் வந்த கோபத்தின் வெளிப்பாடாக நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். அதுக்காக அவர் தமிழ்நாட்டில் போட்டிட்டு ஜெயிச்சாதான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு வாதமாக நான் பார்க்குறேன். சேகர் பாபு அவர்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து விசிகாவுடைய வன்னியரசு இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு? வன்மத்தை கட்டமைத்த முருகன் மாநாடு, ஓபிசி பட்டியல் சமூக மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதில் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை பில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு பேசியிருக்காரு. சார், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த மாநாடு சக்ஸஸ் ஆகிருக்கா ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படிங்கிறத. இது மாதிரி இந்த மாநாடை பிடிக்காதவர்கள் கதறக்கூடிய அதை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதனால் இந்த வகையில் இந்த மாநாடு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு அதனால தான் சொன்னேன். மிக முக்கியமாக சில பேர் திராவிடியன் ஸ்டாக்ஸு தமிழ் கடவுள் முருகன், யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பு விடும்போது அவருக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டாங்க. கார்த்திகேயன், குமரன் அப்படிங்கிற பேரில் நார்த்தில் பல இடங்களில் முருகனுக்கு கோவில்கள் இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய சில யூடியூப் சேனல் பேட்டியை கேட்டாலே பல விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. தமிழகத்தில் முருகனுடைய 6 படை வீடுகள் இருக்குது. பெரும்பாலும் பல்வேறு பகுதிகளில் எங்கே திரும்பினாலும் முருகனுக்கு கோவில் இருக்குது. அதனால தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, முருகன் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய வணங்கப்படக்கூடிய கடவுள். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் முருகனுக்கு கோவில்கள் இருக்குது. ஸோ தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே முருகனை சுருக்க முடியாது. சுருக்க யார் முயற்சி பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொல்கிறாங்க. சில உதாரணம் கொடுக்குறாரு அவர். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற புத்தகம் இருக்குல்ல, அதில் ராமபிரான் லட்சுமணன் 2 பேரும் காட்டுக்கு போகும்போது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமரையும் லட்சுமணையும் எங்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகளை சொல்லி, சில வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி அவங்கள எங்கேஜிங்காக வச்சுப்பாரான். அப்படி விஸ்வாமித்திரர் ராமபிரான் மற்றும் லட்சுமண் கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. குமார சம்பவம் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. குமாரன்னா யார்? முருகனுடைய வாழ்க்கை வரலாறை ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்லியிருக்காரு. அது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. மகாபாரதத்தில், ராமாயணத்துலலாம் முருகனுடைய ரெஃபரன்ஸு பல இடங்களில் இருக்குது. வேதங்களில் இருக்குது முருகனுடைய ரெஃபரன்ஸு. காளிதாசர் எழுதினதானே குமார சம்பவம். காளிதாசர் வடநாட்டு நார்த்தை சேர்ந்த போயிட்டு தானே. அவர் முருகனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் புத்தகமாக எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஸோ இதனால் முருகனை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் சொல்கிறாரு, ஆப்கானிஸ்தானில் 1800 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கையில் வேலோட ஒரு கையில் சேவலோட முருகனுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்தில் 1500 வருடங்களுக்கு முன்பாக
முருகனுடைய சிலை. 7ஆம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசம், கம்போடியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மயிலில் முருகன் உட்கார்ந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய சிலை இதெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 7ஆவது நூற்றாண்டு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டு, ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கு பேரே குமாரதாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவிக்கு பேராம். அதனால் நம்ம முருகன் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். நார்த்தில் குமாரன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் இந்த பேர்களில் தான் அதிகமாக முருகனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதனால் முருகன் தமிழ் கடவுள் மட்டும் கிடையாது, அவர் உலக கடவுள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.